ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நந்தா பேசுகிறேன். நம்ம ஃபைனலியோட விமன் கண்டென்ட் சேனலான கேர்லி இப்போ ஃப்ரெஷ் டீமோட ரீலான்ச் ஆகிருக்கு. வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் வரும். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கேர்லியோட லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ, டிஎம் ஸ்டுடியோஸ் தெற்கு திசை வாசல் வச்ச சைதாப்பேட்டையில் இருக்க மங்களகரமான ஸ்டுடியோலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். ஏங்க ஃபோட்டோ ஸ்டுடியோவா? ஆமாங்க சார், ஃபோட்டோ ஸ்டுடியோ தான் சார். சொல்லுங்கள் சார். கல்யாண வீடியோ எடுப்பீங்களா? ஓ, கல்யாண வீடியோ தாராளமாக பண்ணலாமாங்க சார். உங்களுக்கு என்ன மாதிரி பேக்கேஜ் சார்? சொல்லுங்கள் சார். 2 கேமராக்கு எவ்வளோ வரும் தம்பி? ஒரு கேமரா 2 லட்சம் சார். 2 கேமரா 4 லட்சம் ஆகும் சார். ஐயோ, அவ்வளோ செலவு பண்ணி ஃபோட்டோ பிடிக்குமா? அது கேமரா வாங்குறதுக்கான செலவு சார். ஃபோட்டோ எடுக்கிறது அதை விட கம்மியாக தான் ஆகும். அப்புறம் எது கூறுகிட்டு தான் நம்ம கேமரா வேலையை சொல்லி பீதி கிளப்புற? கேட்ட கேள்வி அப்படிங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன மாதிரி பேக்கேஜ்? வேண்டாப்பா, விடு. நீ பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுக்கணும்னா மண்டபத்து மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டு காசு கேட்ப. வேண்டாம். ஓகே சார், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். எங்களை காண்டாக்ட் பண்ணது. உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ஃபங்க்ஷனா டிஎம் ஸ்டுடியோஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ சார், டிஎம் ஸ்டுடியோ சார், சைதாப்பேட்டை தெற்கு திசை வாசல் வச்ச மங்களகரமான ஸ்டுடியோ சார். சொல்லுங்கள் சார். ஹலோ. மேம் சொல்லுங்கள் மேம். ஃபோட்டோ ஸ்டுடியோவா? எஸ் மேம், ஃபோட்டோ ஸ்டுடியோ தான் மேம். சொல்லுங்கள் மேம். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுவீங்களா? ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் எல்லாமே பண்ணுவோம் மேம். சொல்லுங்கள் மேம். அது வேணாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். பிரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவீங்களா? ஓ, பிரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்டை நம்ம ஸ்டுடியோ தான் மேம் இருக்கிறதுல பெஸ்ட்டு. சொல்லுங்கள் மேம், பண்ணிடலாம். 2 பேருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஓ, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வரீங்களா மேம்? அது ஈக்குவல் சார்ஜ் தான் மேம். ஐயோ இல்லைங்க, நானும் என்னோட குழந்தையும். தட்ஸ் வெரி ஸ்வீட் மேம். உங்கள் குழந்தைக்கு என்ன வயசுங்க மேம்? ஐயோ, அவன் இன்னும் பிறக்கலைங்க. அவன் வயிற்றுக்குள்ள தான் இருக்கான். ஓ ஓகே மேம். நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் மேம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி ஆயிடுறோம். நான் உங்க டோர் வெளியில தான் இருக்கேன். கொஞ்சம் நீங்கன்னா வரேங்க மேம். வாங்க அம்மா, வாங்க ப்ளீஸ். ஆல்ரெடி சுமக்கிறீங்க, இதுல எக்ஸ்ட்ரா ஏன் சுமக்கிறீங்க? கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். பரவாயில்லைங்க. ப்ளீஸ் லெட் மீ ஹெல்ப் யூ. ப்ளீஸ் கொடுங்க. சரி. ப்ளீஸ் வெல்கம். ப்ளீஸ் பார்த்து. இங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காரு. ப்ளீஸ். ஏசி டெம்பரேச்சர் எல்லாம் ஓகேங்களா? சாப்பிட்டீங்களா? ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? டீ காஃபி ஏதாவது? தண்ணி ஹாட் வாட்டரா இல்லை கோல்டு வாட்டருங்களாமா? டீ காஃபி ஏதாச்சும்? ஹார்லிக்ஸ், விமன்ஸ் ஹார்லிக்ஸ் சொல்லட்டுங்களா? என்ன சொல்லுறீங்க? என்னங்க ஆச்சு? குழந்தை ஏதாவது உதைக்குதுங்களா? டெம்பரேச்சர் ஏதாவது மாத்தணுமா? ஏசி ப்ராப்ளமா? ஃபேன் ஆஃப் என்ன ரீசன்ட் டைம்ஸ்ல யாருமே இவ்வளவு கேர் பண்ணதே இல்லைங்க. ஐம் சாரி. உங்க ஹஸ்பண்ட்? அவரை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். என்னை விட்டுட்டு குடிக்கிறான். ஆமாங்க, நான் பிரெக்னென்ட் ஆன உடனே என்னை விட்டுட்டு குடிக்கிறாங்க. டெக்னிக்கலி குடிக்கிறதுக்கு உங்களை கூட்டிட்டு போனாதானே தப்பு. அது எப்படிங்க? இவ்வளவு நாள் எல்லாமே ஒண்ணா பண்ணிட்டு இப்போ 3வது நாள் உள்ள வந்தா விட்டுட்டு எல்லாம் ஃபன்னும் பண்றாங்கன்னு ஒத்துக்க முடியலைங்க. இவ்வளோ ஒரு மங்களகரமான பியூட்டியை விட்டுட்டு போற அந்த மேன். சாரிங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களை சீட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. யார் சீட் பண்ணா? உங்க ஹஸ்பண்ட். யாரு? உங்களை. எப்போ? அதான் 3ஆவதா ஒரு பொண்ணு வந்து அவர் கூட குடிக்க போய் உங்களை சீட் பண்ணது.
மூணாவதா பொண்ணு இல்லைங்க, மூணாவதா பையன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஸ்கேன் பார்த்த உடனே டாக்டர் பையன் தான் சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. மூணாவதா குடிக்க போன பொண்ணு கூட ஸ்கேன்ல பையன், எனக்கு புரியலைங்க. நான் இந்த பையனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன? நான் எதுவும் நினைக்கலைங்கம்மா. உங்களுக்கு ஓகே, நீங்க கம்ஃபர்டபுள்னா எல்லாம் செட் ஆயிருக்கு, நாம ஷூட் பண்ண போலாம். உடனே போயிடலாமா? கொஞ்சம் பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கு. Oh God, I can understand. Yeah, please, sure. கொஞ்சம் ஹெல்ப் ப்ளீஸ். Yeah, please. முடியலைங்க. Please பார்த்து எதிரிங்க. Yeah. Oh God. Breathe. வாங்க. எந்த மாசம்? மே. இல்லம்மா, குழந்தை எந்த மாசம்னு கேட்டேன். 273.93 days. 9th monthங்க. ஓகேம்மா வாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை, ஏன்னா குழந்தையும் பார்த்துக்கிட்டு வேலையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறப்ப இங்கே உட்காந்துருங்க. எல்லாம் கஷ்டம் இல்லை, நான் அப்படியே லைட் செட் பண்ணிடுறேன். ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், புரியுது. ஆமாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தெரியும், அடிக்கடி இந்த வாந்தி, தலை சுத்தல். ஆனால் எல்லாமே உள்ளே இருக்கிற இந்த குழந்தைக்காக தான் யோசிக்கும் போது இந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. புரியுதுமா. எனக்கு இப்படி பேச வேணாம்மா, நான் மேபி அழுதுருவேன், எமோஷனல் ஆகுறேன். நம்ம ஃபோட்டோ ஷூட் போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? காலையில் எழுந்த உடனே ஒரு 10 கிலோமீட்டர் அது மட்டும் இல்லைங்க, நான் லாங் ஜம்ப் கூட பண்ணுவேன். காலேஜ் டேஸ்ல பாக்குறீங்களா? எப்படி தெரியுமா? குழந்தை இருக்கும்போது நான் சூப்பரா ஃபுட்பால் விளையாடுவேன். நான் இப்படி தூக்கி வச்சு ஒரு கோல் அடிச்சு வச்சுக்கோ. உங்களுக்கு எவ்வளவு வேர்த்து இருக்கு? ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்களா என்ன? ஐயோ உள்ள குழந்தைங்க பார்த்து குழந்தை. சரி, ஷூட் பண்ணலாமா? அதுங்க இல்லைங்க, அதாங்க இதுங்க உங்க குழந்தை. நான் பாத்துக்கிறீங்க, என் குழந்தை தான். நீங்க போய் போட்டோ எடுங்க போங்க. நான் தாங்க அம்மா, போங்க சீக்கிரம் போங்க. என்னமா பண்றீங்க? அட வாங்க, போட்டோ எடுங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஓ அதுவா? நேத்துக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பையன் தலைகீழ நிக்கிறது நான் பார்த்தேன். நான் இப்படி நின்னாலே அவன் நேரா தெரியுமா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நிக்கிறீங்களா? எங்களுக்கு நேரா தான் நீங்க நிக்கிறீங்களே. இல்லைங்க, நீங்க கொஞ்சம் நேரம் நில்லுங்க. அப்ப பையன் போட்டோஷாப் பண்ணிடலாம். ஷோரா? ஓகே. ஐயோ மண்டல பூ. தேங்க்ஸ். போட்டோஷாப்ல எல்லாமே பண்ண முடியுமா என்ன? அப்படி சொல்லியிருந்தா நான் பையனை வீட்ல விட்டு வந்திருப்பேன்ல. சும்மா சொன்னேன். எப்படி வயித்துல இருக்கிற பையனை வீட்ல விட்டு வர முடியும்? அவன் தனியா வீட்டுல இருந்தா பயப்படுவான்ல, அதான் வயித்துல எடுத்து கூட்டு வந்துட்டேன். போஸ் கொடுங்க. ஓகே. சிரிச்ச மாதிரி இருக்கீங்களா? சிரிச்ச மாதிரி எப்படி போஸ் பண்றது? கொஞ்சம் ஏதாவது ஹாப்பியா, ஏதாவது நல்ல மெமரி பத்தி யோசிச்சுங்க, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். என் லைஃப்ல நல்ல மெமரி எதுவும்? உங்களோட கல்யாண விஷயத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா யூ மைட் ஃபீல் ஹாப்பி. ஓ அதுவா? அவரு
ரொம்ப நல்லவர். ஆனால் இங்கே ஃபேமிலியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. எனக்கும் இந்த லவ் மேலெல்லாம் பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சு. நாங்கள் அப்படி வெளியிலலாம் சுற்ற மாட்டோம். எப்பாச்சும் இந்த மாதிரி கோவில் போகிறது அதெல்லாம் தான். ஆக்சுவலி என்னென்னா எங்களுக்கு பயங்கர ஜோடி பொருத்தம். ஆனால் ஒரு நாளைக்கு நாங்கள் இப்படி வெளியில் சுற்றும்போது எங்கள் ரிலேட்டிவ் எங்களை பார்த்துட்டாரு. நான் பயங்கரமாக பயந்துட்டேங்க. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஹார்ட் பீட் எல்லாம் ஏறி நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் அன்னைக்கு எனக்கு இருந்த டென்ஷனுக்கு நான் வந்து ஒரு வீட்டுக்கு போய் அப்படி வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த கட்டை எடுத்து உருட்டி 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 மண்டையில நங்கு 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 நடிச்சு மண்டை புடுத்து ரத்தம் சிந்தி அப்படி மூட்டை கட்டி டெம்போல ஏத்தி மலைக்கோட்டை கேட்டிட்டு போய் அங்கே நான் கீழே போட்டு போடா 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 போடு அப்படி அவனை அங்கே உருட்டி விடலாம்னு பார்த்தேன். ஆனால் வந்து அப்படின்னு எதுவுமே சொல்லலைங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி பிளான் பண்ண மாதிரி கல்யாணம் நல்லா முடிஞ்சிச்சு. அண்ட் அடுத்த ப்ராசஸ் இஸ் ஆன் கோயிங் அண்ட் லைஃப் இஸ் சக்ஸஸ்ஃபுல், ஆல் பியூட்டிஃபுல். கம் ஆன் buddy, ஹை ஃபை. கியூட். அம்மா போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடலாங்களா? போட்டோகிராஃபர் இது வேணாம், போஸ் எல்லாம் போரும். நம்ம வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமா? வேண்டாம்மா, நீங்க புதுசா ட்ரை பண்றேன்னு ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்லது இல்லைனாலும் குழந்தைக்கு நல்லது இல்லை. ப்ளீஸ் வேண்டாம். ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இந்த ஜாரா ட்ரெண்ட் பண்ணலாமா? யாருமா அவ? ஐயோ அது யாரெல்லாம் இல்லைங்க. அது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ட்ரெண்ட். இப்படி கீழே விழும்போது போட்டோ எடுக்கணும். விழுறப்ப காப்பாற்றணுமா? அதை விட்டு வேற போட்டோ எடுப்பாங்க? ஏன் ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு ஸ்விம் பண்றதுக்கு தண்ணியில குதிக்கிறப்போ எல்லாருமே வந்து போட்டோ தானே எடுக்கிறாங்க. யாராவது போய் காப்பாத்துறாங்களா? நான் தரையில தானே உழுறேன், தண்ணியில உழுறேன். என்னம்மா பேசுற நீ? ஒரே சென்டென்ஸ்ல ஸ்விம்மிங் காம்படிஷனும் சொல்ற, ஸ்விம்மர்னு சொல்ற, காப்பாற்றணும்னு சொல்ற. எங்கம்மா படிச்ச நீ? எல்லாம் ஆன்லைன்ல தான். ஓகே ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். தயவு செஞ்சு கீழே இறங்கு. எழுந்திருங்க போட்டோகிராஃபர், அடுத்து போட்டோ எடுக்கலாம். அம்மா இதுக்கு மேல முடியலம்மா, முடியலம்மா. என்ன ஆச்சு? டயர்ட் ஆயிருச்சு. எனக்கு ரெஸ்ட் வேணும், எனர்ஜி இல்ல. எனர்ஜி இல்லையா? 5 minutes பிரேக். ஐயோ 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 என்னாச்சு? ஐயோ அம்மா என்னாச்சு? என்னாச்சு? டெலிவரி பெயின். ஐயோ ஐயோ காம்பவுண்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பிரஷர் ஏத்திங்க. காம்பவுண்ட் ஏய் குடு ஏய் குடு ஏய் குடு. ரிலாக்ஸ். ஓகேவா ஓகேவா? நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுங்க. காம்பவுண்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே ஓகே ஓகே. வாங்க போட்டோ எடுக்கலாம். போட்டோ எடுக்கலாமா? ஐயோ பிரசவ பெயினுங்க. இப்போ நீங்க ஆக்டிவ் ஆயிட்டீங்கல்ல, வாங்க போட்டோ எடுக்க போலாம். நான் ஆக்டிவ் ஆயிட்டேனா? அப்ப அது பர்ஃபார்மன்ஸா? அது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு டேலண்ட் இருக்குங்க. யாராவது இப்படி டவுனா டல்லா இருந்தாங்கன்னா நான் ஏதாவது பண்ணி அப்படி சிறப்பா எல்லாரையும் வந்து ஆக்டிவ் பண்ணி விட்டுருவேன். சமல்ல அதான். ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது கேட்டுருவேன். கோவப்படுத்துறீங்க நீங்க. இது தப்புங்க, ரொம்ப தப்பு நீங்க பண்றது. என்னை பத்தி தெரியாத ஹார்ஷா பேசிடுவேன், ஹர்ட் ஆயிருவீங்க. நீங்க ஹர்ட் பண்றதுனால ஸ்கில்டு. புள்ள தச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசி ஹர்ட் பண்ணுவீங்களா? இல்ல
அது அப்படி இல்லை. லைஃப்ல எப்போ அது தனியாக இருந்திருக்கீங்களா? காலையில் எழுந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆள் இல்லாமல் இருந்திருக்கீங்களா? நைட்டு வீட்டுக்கு வந்ததும் அந்த நாள் எப்படி போச்சுன்னு ஒருத்தன் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிருக்கீங்களா? மனசுக்குள்ளே நிறைய சோகம் எல்லாம் போட்டு அப்படி அடிச்சு எப்பாச்சும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ரொம்ப சாரிங்க. நீங்கள் லைஃப்பில் இவ்வளோ கோத்ரூ பண்ணீங்கன்னு தெரியாமல் நான் பாட்டு வெரி சாரி, வெரி சாரி. நாங்க கோத்ரூ பண்ணேன். பின்ன நீங்க கோத்ரூ பண்ணிருக்கீங்களா தானே கேட்டேன். ஏமா உனக்கு இப்போ என்னதான் வேணும்? உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ எனக்கு இப்போ போட்டோ எடுக்கணும். போட்டோ தானே, இங்க வந்து நில்லு. ஏதாவது ரெஃபரன்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? ஓ இருக்கே. இங்க போய் எடுத்துட்டு வா போ. ஓகே. போனுக்கு இவ்வளோ கேரா? இதாங்க இந்த மாதிரி தான். இந்த மாதிரியா? இதுக்கு தான் அவ்வளோ அக்க போறா? இதே மாதிரி போஸ் கொடுத்து நெல்லுங்க, டக்குன்னு எடுக்கிறேன். ஐயோ இதே மாதிரி பண்ணா காப்பின்னு சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் சொல்லி சமாளிச்சுக்கலாம், புரிஞ்சுப்பானுங்க. இல்ல வேணாங்க, நம்ம இதை விட பெட்டரா இதே மாதிரி ஒண்ணு பண்ணுவோம். அதுக்கு ஏல மூஞ்ச மாத்தி தான் எடுக்கணும். யாரு மூஞ்ச? நீ பாருங்க, எனக்கு இந்த தொழிலே வேணாம், எனக்கு இந்த போட்டோ ஷூட்டே வேணாம், எனக்கு நீங்க கிளைண்டா வேணாம், விட்டுறலாம், டிராப் பண்ணிடலாம் அதை. சரி இருங்க, நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேன்னு சொல்லவா? அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? கிளைண்ட பத்தி ஒண்ணுமே தெரியாமல போட்டோ எடுப்பீங்க? கிளைண்ட் ஜோசியம், ஜாதகம், எங்க போறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செங்கல் வச்சு வீடு கட்ட போறேன். ஓ வீடெல்லாம் கட்டுவீங்களா? நானும் ரொம்ப நாள் ஒண்ணு கட்டணும் யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம கட்டலாமா? கால் இங்க இருக்கு. போட்டோ எடுக்கிறேன். போஸ். இல்ல அது போட்டோ போஸ். பேபி போட்டோ போஸ். ஓகே ஓகே. ரெடிங்களா? இப்படி 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 வாங்க. ரெடி? ஓகே. புள்ள தச்சு மாதிரி நில்லுங்க பாப்போம். ரெடி? ரைட். கைய மேல வைங்க. அட மேலனா மேல இல்ல, கீழே. கீழனா அவ்வளவு கீழே இல்ல, மேல வை. வயித்து மேல, வயித்து மேல வைங்க. வயித்து மேல, வயித்து மேல இல்ல, நல்லா அந்த போட்டோல வர மாதிரி நல்லா அடி வைக்கிற வை. தோ வைக்கிறேன் பாரு. என்னாச்சு? ஐயோ என்னங்காச்சு? 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 வாட்டர் ப்ரோக். வாட்டர் ப்ரோக்கா? ஐயோ வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல் போலாம். இல்ல கால் பண்ணு. எனக்கு இங்க போய் பிரசவம் பண்ணனும். நீ தான் டெலிவரி பார்க்கணும். நான் என்னங்க டெலிவரி பண்ணனும்? எனக்கு போட்டோ எடுத்தா பிரிண்ட் போடவே கரெக்ட்டா தெரியாது. எனக்கு எங்கங்க எப்படியே தெரியும்? இல்ல போட்டோக்காக பிரிண்ட் போடணும். ஆனா பிரெக்னன்ட் ஆவறதுக்கு. என்னம்மா சொல்ற? இல்ல ஹோப்புக்கு நான் எங்கம்மா போவேன்? ஹோப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு. எதுக்கு? ஹோப்ல என்ன ப்ராமிஸ் இது? இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு ப்ராமிஸ் பண்ணு. நான் அப்பனா? எனக்கு புரியல. இல்ல நீ ப்ராமிஸ் பண்ணு. என்ன எதுக்கு? என்னன்னு சொல்லுமா? என்ன ஹோப், என்ன ப்ராமிஸ்மா? நான் டெலிவரி பண்ணும்போது என் புருஷன் கூட இருக்கேன்னு சொன்னாவே பேர் கூட இல்ல. நீ தான் என் புருஷன் ப்ராமிஸ் பண்ணு. என்ன லாஜிக்மா இது? இதுக்கு நான் எதுக்குமா ப்ராமிஸ் பண்ணணும்? எக்ஸாமுக்கு வந்து நல்ல மார்க் எடுத்தா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லும்போது உடனே எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ்னே புரியலையே இது? ப்ராமிஸ் பண்ணு. முட்டாளா? அப்படியே முருகா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கடா. ப்ராமிஸ். எதுக்கு அடிச்சீங்க? வலிக்குதுடா. எல்லாம் உன்னாலதான். நானா? ஆமா நீதானே அப்ப உன்னாலதானே. ஆமா நான் தான் அப்ப நான் தான் பண்ணேன். என்னாலதான் இது. சாரி. மறுபடியும் எதுக்கு அடிச்ச? அதே வலிக்குதா. வேண்டாம் சொன்னேனே நீ. ஓகே
நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், நான் வேணும் வேணும்னு சொன்னேன். ஒத்துக்கிறேன். எல்லாம் விட நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன கொஞ்சமாவது கேர் பண்ணிருக்கியா? அந்த ஏசி ஆன் பண்ணி கொடுத்திருக்கியா? ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்திருக்கியா? வாட்டர் பாட்டில் ரீஃபில் பண்ணி கொடுத்திருக்கியா? ஐயோ அந்த ஏசி போட்டு தந்திருக்கியா? சரி எல்லாம் விட அந்த மிக்ஸில சட்னி அரைக்கும் போது லாஸ்ட் இந்த தேங்காய் பீஸ் நோட்டி எடுக்கலன்னு உங்க அம்மாவோட டார்ச்சர் வேற. ஏய் எங்க அம்மா பத்தி பேசாத, அப்புறம் அவ்வளவுதான். ஏய் நானும் உடனே அம்மாவாக தான் போறேன். இது பெத்ததுக்கு அப்புறம் இருக்கு உங்க அம்மாக்கு சட்னி. ஏய் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. இது எதுக்கு? இந்த குழந்தையோட அப்பா நீ தான ப்ராமிஸ் பண்ணு. அத ஆல்ரெடி பண்ணிட்டல. ஏய் அம்மா மாதிரி புள்ள. ஏன் ஒரு விஷயம் திருப்பி திருப்பி பண்ண குறைஞ்ச போய்டுவே. ப்ராமிஸ் பண்ணா. ப்ராமிஸ் நீ. என்ன அந்த குழந்தை பாத்துறப்பல. நான் பாத்துப்பேன். என்ன அந்த குழந்தை பாத்துப்பல. நான் பாத்துப்பேன். நீ தான இந்த குழந்தையோட அப்பா. நானா அப்பா? ஷூர் நீ தான இந்த குழந்தையோட அப்பா. நானா அப்பா? அப்பா தான இந்த குழந்தையோட தாத்தா. ஆமா. அப்பா தான இந்த குழந்தையோட பாட்டி. ஆமா நம்ம இந்த குழந்தையோட பாட்டி. படிக்க வைப்பல. நான் நல்லா படிக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைப்பல. கல்யாணம் பண்ணி வைப்பேன். பாத்துவல. நான் பாத்துப்பேன். நல்லா படியில படிக்க வச்சு தூங்க வைப்பல. நான் இல்ல நானும் பால் கொடுப்பல. சாரு. ஜார். நான் பாத்துப்பல. ஏன் பாத்துப்பல? நான் பாத்துப்பேன். பாத்துப்பேன். இப்ப கட்டி பாத்துப்பல. இப்ப பார்த்தா நான் பாத்துப்பேன். இப்ப பார்த்தா கண்டிப்பா பாத்துப்பல. இப்ப பார்த்தா கண்டிப்பா நான் பாத்துப்பேன். ஹலோ போட்டோகிராஃபர். என்ன பல்ஸ் இல்ல? போட்டோகிராஃபர். ஹலோ. ஐயோ அப்பா. ஹலோ அப்பா. அப்பா நீங்க தானே என்ன டெய்லி ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ண சொன்னீங்க. இன்னைக்கு நான் பிரெக்னன்ட் லேடியா பிராக்டிஸ் பண்ணேன்ப்பா. செம்ம பண்ணு, செம்ம ஜாலி. ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட்டான ஒரு போட்டோகிராஃபர் மாட்டினாரு. செம்ம ஸ்வீட் அவரு. ஆமா இல்லப்பா என் போட்டோ எதுவுமே இன்னும் கிடைக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரோட போட்டோ தான் இனிமே மாலை போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். பாவம் ரொம்ப கோஆபரேட் பண்ணாருப்பா.